வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவங்களோட தினசரி தெய்வீக தொகுப்புல இருந்து ஒரு சிந்தனைய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா நவம்பர் 9ஆம் தேதிக்கான பகுதி. இது சமூகத்துல ஒருத்தரோட பங்களிப்பு எவ்ளோ முக்கியங்கிறத பத்தி பேசுது. பங்களிக்காம சும்மா மத்தவங்கள சார்ந்து வாழ்றவங்கள மூலநூல்ல ட்ரோன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பயனற்றவர் இல்லனா சோம்பேறின்னு வச்சுக்கலாமா? ஆமா, அந்த ட்ரோன்னுங்கிற வார்த்தை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆமா. இதுக்கு பின்னால இருக்கிற சமூக பொறுப்பு, பரஸ்பர உதவி, இந்த மாதிரி விஷயங்கள நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, நீங்க இந்த சிந்தனையோட ஆழத்தையும், இன்னைக்கு இது எந்த அளவுக்கு பொருந்துங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, சரி, அப்போ முதல்ல இந்த ட்ரோனுங்கிற விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சமூகத்தில் எவ்வித பங்களிப்பும் செய்யாமல் முற்றிலும் மற்றவர்களை சார்ந்த வாழ்பவன் பரிதாபத்திற்குரியவன் அப்படின்னு சொல்லுது இந்த உரை. இது ஒரு கடுமையான வார்த்தை மாதிரி தெரியல, ஒரு எச்சரிக்கை. ஆமா, பரிதாபத்திற்குரியவன்கிறது சும்மா சொல்லல. அது வெறுமனே ஒரு சோம்பேறிய திட்டுறது மட்டும் இல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இல்லாம போகுது, அது ஒரு சோகமான நிலைங்கிற மாதிரி குறிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா, இது தனி மனுஷனோட நடத்தைய மட்டும் பார்க்கல, சமூகம் எப்படி இயங்குதுங்கிற ஒரு பெரிய சித்திரத்தையும் நமக்கு காட்டுது. ஒருவர் தனக்காக மட்டுமே வாழ முடியாது, உலகில் பிறப்பதற்கு முன்பே மற்றவர்களால் வசதிகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. இந்த வரி ரொம்ப முக்கியம். ஆமா, இது யோசிக்க வைக்குது. நாம பிறக்கும் போதே ஒரு ரெடிமேட் உலகத்துல தான் விழுகிறோம் இல்லையா? கரெக்ட். ரோடு, வீடு, அறிவு, கலாச்சாரம் எல்லாமே நமக்கு முன்னாடி இருந்தவங்களோட உழைப்பு தானே? மிகச்சரியா சொன்னீங்க. நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு பின்னாலேயும் எத்தனையோ பேரோட உழைப்பு, சில சமயம் தியாகம் கூட இருக்கு. அப்போ இது ஒரு மாதிரி சோஷியல் டெப்ட், சமூக கடனா? ஆமா, அப்படியே சொல்லலாம். நாம பிறக்கும் போதே ஒரு கடனாளியா தான் பிறக்கிறோன்னு கூட சொல்லலாம். இத நாம உணர்ந்தாலே போதும், ஏன் பங்களிக்கணுங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். நாம சுவாசிக்கிற காத்துக்கு காசு கொடுக்கறது இல்ல, ஆனா சமூக கட்டமைப்புங்கிறது மனுஷங்களோட கூட்டு முயற்சி. ஆமா, அது இயற்கையோட கொடை, இது மனுஷங்களோட உழைப்பு. சரி, அப்போ இந்த ஒரு மறைமுகமான கடனுக்கு நாம என்ன செய்யணும்? சும்மா அனுபவிச்சுட்டு போனா சரியா வருமா? இல்ல, அதுக்கு தான் மூலநூல்லியே தெளிவா பதில் இருக்கு. அதற்கு பதிலாக ஒருவர் பொதுநலனுக்காக தன்னால் முடிந்த சிறந்ததை வழங்க வேண்டும். தன்னால் முடிந்த சிறந்ததை, அது முக்கியம். ஆமா, இது ஏதோ முடிஞ்சா செய்யுங்கிற மாதிரி இல்ல. இது ஒரு கடமை, ஒரு பொறுப்புன்னு அழுத்தி சொல்றாங்க. அந்த சிறந்ததைங்கிறது முக்கியம். சும்மா ஏனோதானோன்னு இல்லாம நம்ம முழு திறமையோட ஒரு ஈடுபாட்டோட செய்யணும்னு அர்த்தம். அப்போ இந்த சிறந்ததை வழங்குதல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுமா? டாக்டர் வேற மாதிரி, விவசாயி வேற மாதிரி? நிச்சயமா, ஒவ்வொருத்தரோட திறமை, சூழல் எல்லாம் வச்சு அவங்கவங்க பங்களிப்பு மாறுபடும். ஒரு டீச்சரோட பங்களிப்பு, ஒரு துப்புரவு பணியாளரோட பங்களிப்பு, ஒரு கலைஞரோட பங்களிப்பு எல்லாமே முக்கியம்தான். அப்போ பண மதிப்பில்ல, அந்த நோக்கமும் தரமும் தான் முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. பொதுநலனை மனசுல வச்சு தன்னோட முழு திறமையோட செய்யறது தான் சிறந்ததை வழங்குதல். சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி. சரி, இந்த பங்களிப்புங்கிற கடமைக்கு அடிப்படை தத்துவம் என்ன? ஏன் பங்களிக்கணும்? மூலநூல் என்ன காரணம் சொல்லுது? அதுதான் இந்த உரையோட மையப்புள்ளியே. பரஸ்பர உதவியே பூமியில் வாழ்வின் விதி அப்படின்னு ஒரு வரி வரும். வாழ்வின் விதியா? லா ஆஃப் லைஃப். ஆமா, இது வெறும் நல்லொழுக்கம் பத்தின உபதேசம் இல்ல. இது பூமியில மனுஷ வாழ்க்கை இயங்குறதுக்கான அடிப்படை விதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொடுக்கறதும் வாங்குறதும், உதவுறதும் உதவி பெறதும், இது ஒரு தொடர் சுழற்சியா இருக்கணும். இந்த பரஸ்பர சார்பு நிலை, மியூச்சுவல் ஹெல்ப், இதுதான் சமூகத்தை உயிர் போட வச்சிருக்கு. இத ஒரு ஈகோசிஸ்டம் மாதிரி பார்க்கலாமா? காட்டுல ஒவ்வொரு உயிரினமும் இன்னொன்னு சார்ந்திருக்கிற மாதிரி. ரொம்ப அருமையான உதாரணம். அப்படிதான். சமூகத்திலையும் ஒவ்வொருத்தரும் மத்தவங்கள சார்ந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்களிச்சாதான் அந்த சிஸ்டம் ஒழுங்கா நடக்கும். அதேதான். ஒரு தேன் கூட்டு எடுத்துக்கோங்க. ஒர்க்கர் பீஸ் தேன் எடுக்குது, கூட்ட காக்குது. ராணி தேனி இருக்கு. ஆனா ட்ரோன் தேனீக்கள். அந்த ட்ரோன் மறுபடியும் வருது பாருங்க. ஆமா, அந்த ட்ரோன் தேனீக்கள் உழைக்காம தேனை மட்டும் சாப்பிடும். அதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமானா கூட்டோட நலனே பாதிக்கும். ஓ, அப்படியா விஷயம்? அதே மாதிரி தான் சமூகத்திலையும் பங்களிக்கிறவங்க குறைஞ்சு இந்த ட்ரோன் மாதிரி இருக்கிறவங்க அதிகமானா சமூகத்தோட வளர்ச்சி பாதிக்கும், அந்த பேலன்ஸ் போயிடும். அப்போ
இந்த பரஸ்பர உதவி ஒரு சங்கிலி மாதிரி. நான் உங்களுக்கு உதவ, நீங்க இன்னொருத்தருக்கு உதவ. அது போயிட்டே இருக்கணும். ஆமா, ஒருத்தர் அந்த சங்கிலியில ஒரு கண்ணியா இருக்க மாட்டேன்னு சொன்னா அது எல்லாத்தையும் பாதிக்கும். அந்த சங்கிலி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒவ்வொரு கண்ணியும் அதோட வேலையை செய்யணும். பங்களிப்புனா ஏதோ பெருசா தியாகம் பண்ணணும்னு இல்ல. நம்ம வேலையை சரியா செய்யறது, நேர்மையா இருக்கிறது, மத்தவங்களுக்கு முடிஞ்சதை செய்யறது எல்லாமே பங்களிப்பு தான். சரி சரி. அந்த சங்கிலி அருந்து போகாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. இந்த உரையோட கடைசியில சுவாமி சித்பவானந்தர் தாயுமானவரோட ஒரு வரிய மேற்கோள் காட்டுறார் இல்லையா? ஆமா, இறைவா, எனது பங்களிப்பு அதிகபட்சமாகவும் எனது உரிமை கோரல் குறைந்தபட்சமாகவும் இருக்கட்டும். இது மொட்டமா சொன்ன விஷயத்தையே ஒரு பிரார்த்தனையா மாத்தின மாதிரி இருக்கு. உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த வரி அது. பங்களிப்பு அதிகபட்சம், உரிமை கோரல் குறைந்தபட்சம். இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு புரட்சிகரமான சிந்தனை. எப்படி சொல்றீங்க? பொதுமா நம்ம இயல்பு என்ன, நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம ரைட்ஸ் என்னன்னு தான் யோசிப்போம். ஆமா. ஆனா இங்க தலைகீழா சொல்லப்படுது. நான் சமுதாயத்துக்கு என்ன கொடுக்க முடியுங்கிறத அதிகப்படுத்து, சமுதாயத்துக்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன் இல்ல எடுத்துக்கிறேன், அதாவது என்னோட கிளைம், என்னோட என்டைட்டில்மெண்ட், அதை குறைச்சுக்கோ. அந்த உரிமை கோரல் இல்ல கிளைமிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அடிப்படை தேவை கூட கேட்டக்கூடாதா? அது நல்ல கேள்வி. குறைந்தபட்ச உரிமை கோரல்னா அடிப்படை தேவையோ நியாயமான உரிமையோ விட்டுருங்கன்னு அர்த்தம் இல்ல. அதை விட நம்ம எதிர்பார்ப்புகளையும் சமூகத்துக்கிட்ட நாம எடுத்துக்கிற அளவையும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்ட நம்ம கவனத்தை பங்களிப்பு மேல திருப்பணும். ஓ, அப்படியா? எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறத விட என்னால என்ன செய்ய முடியும்னு கேட்கறது. இது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். பேராசையையும் தேவையில்லாத நுகர்வையும் குறைச்சு சேவை மனப்பான்மையை வளர்க்கறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் இது. ஒரு மாதிரி பற்றின்மையோடு இருக்கிறதுன்னு சொல்லலாம். இது இன்னிய உலகத்துக்கு எந்த அளவுக்கு பொருந்தும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ கன்சியூமர் கல்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, வாங்கு, யூஸ் பண்ணு, தூக்கி போடுங்கிற மாதிரி மனநிலை இருக்கு. எனக்கு என்ன லாபம்ங்கிற கேள்வி முக்கியமா இருக்கு. இந்த நிலைமையில பங்களிப்பு மேக்சிமம், உரிமை மினிமம்ங்கிறது பிராக்டிக்கலா இன்னைக்கு இதோட தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியா? ஆமா, கன்சியூமர் கல்ச்சர் நம்மள வெறும் நுகர்வோரா மாத்த பாக்குது. ஆனா இந்த உரை நம்மள பங்களிப்பாளர்களா இருக்க சொல்லுது. அந்த ட்ரோன் மனநிலைங்கிறது வெறும் சோம்பேறித்தனம் மட்டும் இல்ல, அது இந்த கன்சியூமர் கல்ச்சரோட ஒரு மோசமான வடிவமாவும் இருக்கலாம். அதாவது உழைக்காம பங்களிக்காம பலனை மட்டும் அனுபவிக்க நினைக்கிறது. சரி. நடைமுறைக்கு சாத்தியமான கேட்டா இது சுலபம் இல்ல, ஆனா அவசியம். நாம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வேலை, குடும்ப பொறுப்பு, சமூக சேவை மூலமா நாம எந்த அளவு பங்களிக்கிறோம். அதே நேரத்துல நாம யூஸ் பண்ற பொருட்கள், சேவைகள், மத்தவங்களோட உழைப்பு, இதையெல்லாம் எந்த அளவு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு பேலன்ஸ் வேணும். அந்த பேலன்ஸ் தாயுமானவர் சொன்ன மாதிரி பங்களிப்புக்கு சாதகமா இருக்கணும். அந்த சமநிலைய எப்படி அளக்கிறது? ஏன் பங்களிப்பு போதுமா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப சப்ஜெக்டிவ் இல்லையா? ஆமா, பெரும்பாலும் இது அகவயமானதுதான். ஆனா சில கைட்லைன்ஸை வச்சுக்கலாம். என் திறமைக்கும் எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்கும் ஏத்த மாதிரி நான் நேர்மையா பங்களிக்கிறேனா, நான் வாங்குற வசதிகளுக்கு ஈடாவோ அல்ல அதுக்கு மேலேயோ திருப்பி கொடுக்கறேனா, மத்தவங்களோட உழைப்பை மதிக்கிறேனா, அதை வீணடிக்காம இருக்கிறேனா, இந்த மாதிரி கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கலாம். சரி. முக்கியமா பங்களிப்புங்கிறது பணம், பொருள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. நேரம், அறிவு, திறமை, அன்பு, அக்கறை, ஒரு சின்ன புன்னகை, ஒரு ஆறுதல் வார்த்தை, இது எல்லாமே பெரிய பங்களிப்பு தான். சில சமயம் நாம பங்களிச்சாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போகலாம். இல்ல நாம செஞ்ச உதவி தப்பா பயன்படுத்தப்படலாம். அப்போ இந்த பரஸ்பர உதவி தத்துவம் அடிபட்டு போயிடுமா? இது நடைமுறையில வரக்கூடிய கேள்விதான். மூலநூல்ல இதுக்கு நேரடி பதில் இல்லைனாலும் அதோட அடிப்படை தத்துவத்தை பார்த்தா நம்ம பங்களிப்புங்கிறது மத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கங்கிறதுக்காக மட்டும் செய்யறது இல்ல. ஓ, அது நம்ம கடமை, நம்ம தர்மம். பிரதிபலன் பார்த்து செஞ்சா ஏமாற்றம் வரலாம். ஆனா பரஸ்பர உதவியே ஒரு விதின்னு சொல்றதால நாம நம்ம பங்க செஞ்சுட்டே இருக்கணும். ஒருவேளை உதவி தப்பா பயன்படுத்தப்பட்டா அடுத்த தடவை யாருக்கு எப்படி உதவுறோங்கிறதுல கவனமா இருக்கலாம். ஆனா உதவுறதையே நிறுத்த வேண்டாம். சமூகத்தோட பொதுநலனை கருதி நம்ம பங்களிப்பு தொடரணும். அப்போ சுருக்கமா சொன்னா சுவாமி சித்பவானந்தரோட இந்த சிந்தனை நம்மள தனியாளா மட்டும் பார்க்காம ஒரு பெரிய சமூக அமைப்போட ஒரு பகுதியா பார்க்க சொல்லுது. கரெக்ட். நாம ஒவ்வொருத்தரும் அந்த அமைப்போட ஆரோக்கியத்துக்கு பொறுப்பாளிங்கிறத சொல்லுது. சும்மா கன்சியூமரா ட்ரோனா இல்லாம ஆக்டிவ் கான்ட்ரிபியூட்டரா இருக்கணும். அதான சாரம். மிகச்சரியா சொன்னீங்க. அதோட பரஸ்பர உதவிங்கிறது சும்மா ஒரு நல்ல பழக்கம் இல்ல,
அதுவே வாழ்க்கையோட அடிப்படை விதிங்கிற புரிதல் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேல தாய்மானவரோட அந்த வரிகள், பங்களிப்பு அதிகபட்சம், உரிமை கோரல் குறைந்தபட்சம், இது ஒரு லைஃப் டைம் மந்திரம் மாதிரி. இத நாம எந்த அளவுக்கு உள்வாங்கி நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் நாம வாழற சமூகமும் நல்லா இருக்கும். இது சுயநலத்திலிருந்து பொதுநலத்தை நோக்கிய ஒரு பயணம்னே சொல்லலாம். சரி, இந்த ஆழமான உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எந்தெந்த வழியில சமூகத்துக்கு பங்களிக்கிறீங்க? நீங்க சமூகத்துக்கிட்ட இருந்து பெறுறத ஒப்பிடும்போது உங்க பங்களிப்பு அதிகமா இருக்கா, சமமா இருக்கா, இல்ல குறைவா இருக்கா? உங்க குடும்பம், வேலை செய்யற இடம், நண்பர்கள் வட்டம், அப்புறம் இந்த பரந்த சமூகம்னு வெவ்வேறு இடங்கள்ல உங்க அதிகபட்ச பங்களிப்புங்கிறது எப்படி இருக்கும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனை, இந்த உரையாடலோட தொடர்ச்சியா உங்க மனசுல ஓடட்டும்.